டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட் 1ல் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் லிஸ்ட்டில் HTTP, FTP அப்புறம் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் 4 இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் வந்து ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணும்போது யூசரை கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். அது அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரோட்டோகாலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் யூசர் கூட டைரெக்டாக கனெக்டில் இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்படி வந்து யூசர் வந்து அதை கனெக்ட் பண்ணோம், அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக HTTP, FTP, இமெயில் ப்ரோட்டோகால்ஸ், இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன எங்கே மெயினாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு இமேஜில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் அப்லோடு. நம்ம வந்து கூகுள் ட்ரைவில் வந்து ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணி வைக்கிறோம், அது மொபைலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணுறோம், ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டோட URL போடுறோம், அப்புறம் இமெயில் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணால் இந்த 3 மெத்தட் தான் மோஸ்ட் பாப்புலர் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா அந்த இடத்துல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் FTP யூஸ் ஆகும். அடுத்தது ப்ரௌசரில் நம்ம போய் URL போட்டு சர்ச் பண்ணுறது வந்து HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அது யூஸ் ஆகும். அதே மாதிரி இமெயில் அனுப்புனா இமெயில் ப்ரோட்டோகால்ஸில் ஒரு 3-4 இருக்குது. அதில் SMTP, அப்புறம் POP, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோட்டோகால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் தான் இருக்கும். ஏன்னா யூசர் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ஃபைலையோ, அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டையோ, இல்லை அவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டையோ, என்ன கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோட்டோகால் மூலிமா அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அடுத்த லேயருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகாலோட வேலை. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி HTTP, FTP, அப்புறம் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்னது தான் அப்ளிகேஷன் லேயர் தான் OSI லேயருடைய டாப் லேயர். யூசரோட டைரெக்டாக கனெக்டில் இருக்கிற லேயர் அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ இந்த லேயரில் தான் இந்த 4 ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வெப்பேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. அந்த வெப்பேஜில் வந்து டெக்ஸ்ட் இருக்கலாம், இமேஜ் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், இல்லை எனி அதர் கண்டென்ட் இருக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கிளைண்ட் ப்ரௌசர் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து URL போடுறோம், அது போடும்போது HTTP ரெக்வஸ்ட் தான் அனுப்புகிறோம். ஸோ URLக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா HTTP இல்லை HTTPS இருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை தான் நம்ம சென்ட் பண்ணுறோம் சர்வருக்கு. அந்த சர்வர் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸும் HTTP ரெஸ்பான்ஸாக தான் வரும். அதுக்கப்புறம் அது நம்ம ப்ரௌசர் வாங்கி அதை வந்து உங்களுக்கு வெப்பேஜாக காட்டுது. ஸோ இதோட கீ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 80 ஆப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து google.com அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். பட் google.comனு போட்டாலே பை டிஃபால்ட் :80 அப்படிங்கிற போர்ட்டில் தான் அது ஒர்க்கே ஆகும். மேக்ஸிமம் எல்லா அந்த போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணாத URL எல்லாமே போர்ட் 80 தான் டைரெக்டாக அக்சஸ் பண்ணும், ஏன்னா அது HTTP. இதுதான் HTTPயை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது FTP. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு வெப் ஹோஸ்டிங் இருக்குது. அந்த வெப் ஹோஸ்டிங்குள்ளே வந்து ஒரு 2 GB ஃபைல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டேரெக்டாக HTTP மூலியமாலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு FTP கிளைண்ட் இருக்கும். அந்த கிளைண்ட்டோடைய இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சர்வரோட IP அட்ரஸ், சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், நம்மளோட யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துட்டோம்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம 2 GB ஃபைலாக இருந்தாலும் அதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா, சென்ட் கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும், அந்த பெரிய ஃபைலை சின்னதாக உடச்சி, ஸோ அது ஒரு மெக்கானிசம், அந்த FTPயோடைய மெக்கானிசம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி 2 GB ஃபைலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக சர்வருக்குள்ளே அப்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்லோடும் அதுதான். டவுன்லோட் பண்ணோம்னாலும் FTP யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ HTTP மாதிரியே இதுலேயும் வந்து டிஃபால்ட் போர்ட்டு 21. கண்டிப்பாக இதுக்கு ஆத்தென்டிகேஷன் வேணும். நான் சொன்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த சர்வரில் நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அந்த சர்வருக்குள்ளே ஃபைல் அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எது வேணால் பண்ணிக்கலாம். அடுத்தது இமெயில் ப்ரோட்டோகால். இமெயில் ப்ரோட்டோகாலில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து டைரெக்டாக ஒரு டெக்ஸ்ட் மெயில்னு கூட வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக ஒரு மெயில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து SMTP மூலிமா நம்ம ப்ரௌசரில் இருந்தோ, இல்லை நம்ம தனியாக இமெயில் கிளைண்ட் அவுட்லுக் இருந்துச்சுன்னா அவுட்லுக் அந்த கிளைண்ட் வச்சுருந்தோம்னா அந்த கிளைண்ட்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைரெக்டாக மெயில் சர்வருக்கு அனுப்பும். ஸோ அந்த மெயில் சர்வர்லேருந்து நம்ம வேறு மெயில் சர்வருக்கு சென்ட் பண்ணாலும் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரே டொமைனுக்குள்ளே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் Gmail யூஸ் பண்ணுறோன்னா அந்த Gmailக்குள்ளேயே நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரே மெயில் சர்வருக்குள்ளே, நான் Gmailலேருந்து இன்னொரு யாஹூ, ஃபார் எக்ஸாம்பிள் யாஹூவோ இல்லை அவுட்லுக்கோ அனுப்புகிறேன் அப்படின்னா, நான் கிளைண்ட் சென்ட் பண்ணி நான் என்னோடய கிளைண்ட் சிஸ்டம்லேருந்து என்னோடய கிளைண்ட் அப்ளிகேஷன்லேருந்து நான் சென்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து Gmailக்கு போகும். Gmailலேருந்து அவுட்லுக் சர்வருக்கு போய் அந்த சர்வர்லேருந்து அவுட்லுக் இமெயில் அட்ரஸ்க்கு போகும்.
ஸோ அப்படி கூட சென்ட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் எஸ்எம்டிபி யூஸ் ஆகுது. அதோடைய போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 25 இல்லைனா 587 யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மெயில்லையே போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் POP3. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு இமெயில் கிளைண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிமெயிலாம் வந்து ப்ரௌசரில் போய் லாகின் பண்ணுறோம். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குன்னு ஆப் கூட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்வரில் இருக்க மெயில் எல்லாமே டவுன்லோட் ஆகி நம்ம லோக்கல் சிஸ்டம்க்கு வந்துடும். மெயில் அங்கே சர்வரில் டெலீட் ஆகும். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். அடுத்தது IMAP இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அதை நான் பார்த்துட்டேன். மெயில் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சர்வர்லேருந்து என்னோட லோக்கல் சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்ணி நான் பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து சர்வர்லேயே பார்த்துட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு வந்து லோக்கல் சிஸ்டம் டவுன்லோட் ஆகி அதில் ஸ்பேஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல IMAPங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த இமெயில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து யூஸருக்கு வந்து அவங்க லோக்கல் சிஸ்டம்க்கு டவுன்லோட் ஆக தேவையில்லை, சர்வர்லேயே இருக்கணும்னு அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிசைட் பண்ண முடியாது, இதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படி. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது IMAPங்கிறது வந்து சர்வர்லேருந்து நம்மளுடைய இமெயிலை வந்து சர்வர்லேருந்தே பார்த்துக்கலாம், லோக்கல் காப்பி டவுன்லோட் ஆகாது. ஸோ நமக்கு ஸ்பேஸும் மிச்சமாகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இமெயில் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் MIME மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டை நம்ம வந்து இமெயிலில் அட்டாச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ, ரிச் டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டு, ஆர் ஈவன் நம்மளோட மெயில் கண்டென்ட்டையே HTML கண்டென்ட்டாக போட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெப்பேஜில் எப்படி டிசைன் இருக்கோ ஒரு டெக்ஸ்ட்டாக அந்த டிசைனை வந்து நான் மெயிலே கொண்டு வர முடியும். இதெல்லாம் பண்ணணும்னா இந்த MIMEங்கிற மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். இதில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், HTML இமெயில் கொடுத்துக்கலாம், ஹெடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரோட்டோக்கால் வந்து SMTP POP IMAPோட சீம்லெஸ்ஸாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டேட்டா லாஸோ எந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூவும் வராது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் டேபிள். HTTP எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு, அதாவது வெப்பேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு. போர்ட் நம்பர் 80 ப்ரௌசிங் வெப்சைட். அடுத்தது FTP வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு, போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 21, அப்லோடிங் ஃபைல்ஸ் வெப் சர்வர். அப்புறம் SMTP POP IMAPலாம் சென்ட், டவுன்லோடு, ரீடிங் இமெயில்ஸு, அப்புறம் அதுக்கான டிஃபால்ட் போர்ட்டு, அப்புறம் அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும்.